ஆகா ஆகா விசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு யமன். இந்த உலகில் பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியது நியாயமான ஒன்றுதான். இதைப்போல் ஒருவரது உயிரை எடுப்பதற்காக யமதர்மன் அவரிடம் வந்து, இன்று உனது ஆயுள் முடிகிறது, உன்னை நான் யமலோகத்திற்கு அழைத்து போகப் போகிறேன், வா என்று கூறினான். அதற்கு அவர் கொஞ்சம் சற்று யோசித்து, ஏன் என்னை மட்டும் இவ்வாறு கூறுகிறாய்? நான் இன்னும் கொஞ்ச காலம் இந்த உலகில் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அதற்கு யமதர்மன் தன்னுடைய பையிலிருந்து ஒரு நோட்டை எடுத்து காண்பித்து, இந்த நோட்டில் பார், எல்லோருடைய பெயர்களும் எந்தெந்த தேதியில் யாரை உயிரை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். இன்றைய தேதியில் உன்னை நான் பாசக்கயிற்றால் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அந்த நோட்டை காண்பித்தான். அதை பார்த்த அந்த மனிதர், சரி, என்னை நீ அழைத்துச் செல், வேண்டாம் என்று சொல்லவில்லை, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாய் அல்லவா, ஒரே ஒரு காஃபி சாப்பிடுவோம் நாம் இருவரும் என்று சொல்லி அவரை காஃபி சாப்பிட அழைத்தார். யமனும் ஒப்புக்கொண்டான். இவர் உள்ளே சென்று யமனுக்கு கொடுக்க வேண்டிய காப்பியில் சில மயக்க மருந்துகளை எல்லாம் கலந்து யமனிடம் கொடுத்துவிட்டு இவர் நல்ல காப்பியை குடித்தார். யமனும் அந்த காப்பியை குடித்தான். குடித்தவுடன் அந்த மயக்க மருந்தால் சற்று மயக்கமடைந்து விட்டார் யமன். உடனே இந்த மனிதர் யமனிடம் இருந்த நோட்டை எடுத்து, தன்னுடைய பெயர் முதலில் இருந்ததல்லவா, அதை அழித்துவிட்டு அந்த நோட்டின் கடைசியில் அவருடைய பெயரை எழுதிவிட்டார். சிறிது நேரம் கழித்து யமன் முடித்து பார்த்த பொழுது, சரி, காப்பியெல்லாம் கொடுத்தாய், நன்றாக இருந்தது, எனக்கு தெம்பாகவும் இருக்கிறது, இருந்தாலும் உனக்கு நான் ஒரு உதவி பண்ண வேண்டும். இந்த நோட்டின் முதலில் இருந்து எடுக்க வேண்டியதை மாற்றிவிட்டு இறுதியில் இருக்கின்ற பெயரை இன்று நான் எடுத்துச் செல்கிறேன் என்று சொல்லி இறுதியில் அவனுடைய பெயரை பார்த்து அடித்து அவனை பாசக்கயிற்றால் அழைத்துச் சென்றான். அவன் கொஞ்சம் யோசித்து, நாம் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று உணர்ந்து, நம்முடைய கர்மா என்றைக்கு இருந்தாலும் மாறாது என்று சொல்லி யமனோடு அவன் பாசக்கயிற்றால் பிணைக்கப்பட்டு யமலோகம் சென்றான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், யாரும் இந்த உலகில் சாஸ்வதம் இல்லை என்றும் அவரவர்